இது வந்து கரண்ட். இந்த கரண்ட் வைக்கும்போது என்ன ஆகுனா, நீ வெல்ட் அடிக்கும்போது சில டைமில் என்ன ஆகுனா பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வளையும். வெல்டிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி, இதுக்கு பேர் டிஸ்டார்ஷன். இதுக்கு பேர் என்ன? இது வரக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்? பல்ஸ் வெல்டிங் அடிக்கிறோம். என்ன வெல்டிங் அடிக்கிறோம்? பல்ஸ் வெல்டிங்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே கரண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இதே வெல்டிங் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிற பிளேட்டில் நம்ம வெல்ட் அடிக்கும்போது இந்த வெல்டிங்க்கு வந்து 2 விதமான கரண்ட் செட் பண்ணுறோம். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பல்ஸ் கரண்ட். அதுக்கு பேர் என்ன? பல்ஸ்னா என்ன? நம்ம இதயத்துக்கு பல்ஸ் பார்க்குறாங்களே, நாடி துடிப்பு, அதே மாதிரி. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? 30 ஆம்ஸ் வைக்கிறோம். ஓகே, இங்கே வந்து 20 ஆம்ஸ் வைக்கிறோம். எவ்வளோ வைக்கிறோம்? 20 ஆம்ஸ் வைக்கிறோம். இது எவ்வளோ நேரம் வரணும்? 30 ஆம்ஸு 1 செகண்ட் வரணும். இது வந்து அரை செகண்ட் வரணும். அப்போ அப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா, வெல்ட் அடிக்கும்போது 30, 20 சூடு மாறி மாறி, ஹீட்டு மாறி மாறி வரும்போது இந்த வெல்டிங் வந்து கண்டினியூஸாக அடிக்கும்போது நமக்கு வளையாது. தின் ஷீட் வெல்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் பல்ஸ் வெல்டிங் தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? தின் ஷீட் வெல்டு பண்ணுறதுக்கெலாம் பல்ஸ் வெல்டிங் தான் யூஸ் பண்ணணும். ஹெவி திக்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நார்மலாக அடிக்கலாம். புரியுதா? சரி, நம்ம யூஸ் பண்ணுறோமே, இதுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி ஒரு கப்பு போட்டிருக்கோம்ல, செராமிக் கப். அந்த செராமிக் கப்பு எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? அந்த ஜாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுவீங்களா? எப்படி செலக்ட் பண்ணணும்? சரி, உங்களுக்கு கொடுக்குற டங்ஸ்டன் என்ன சைஸ் கொடுக்குறோம்? 2.4. 2.4 இருக்கா? என்னென்ன சைஸ் இருக்குது டங்ஸ்டன்? இல்லை, என்னென்ன சைஸ் இருக்குது டங்ஸ்டன்? 3.2, 4 mm, 6 mm, 8 mm அது வரைக்கும் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம என்ன திக்னஸ் அடிக்க போகிறோமோ அதை அடிக்கலாம். புரியுதுங்களா? நம்ம யூஸ் பண்ணுற மிஷின் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறோம்? டிசி மிஷின். ஏன் ஏசி மிஷின் அடிக்க முடியாதா? ஏசி மிஷின் அலுமினியம் மட்டும்தான். டிசி மிஷினில் வந்து எம்எஸ் அடிக்கலாம், எஸ்எஸ் அடிக்கலாம், காப்பர் அலாய்ஸ். புரியுதுங்களா? ஸோ மிஷினை பற்றி தெரியணும். ஓகேங்களா? சரி, ஓகே. நார்மலாக நீங்கள் வெல்டு பண்ணும்போது எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரையல் பீஸ் அடிச்சுட்டு தான் வெல்டு பண்ணணும். நீங்கள் வெல்டு பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் டைரெக்டாக ஜாபில் பண்ணக்கூடாது. ஏன் எஸ்எஸில் நிறைய டேக் போடுறோம்? ஸ்ட்ராங்காக கிடையாது. எம்எஸ் வந்து வளையும் தன்மை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எஸ்எஸ்ஸை பொறுத்தவரை வளைஞ்சிரும், சீக்கிரம் வளைஞ்சிருன்றதால அதனுடைய கோஎஃபிஷியன்ஸ் பாயிண்ட் ரொம்ப அதிகன்றதால நம்ம வந்து பக்கத்தில் டேக் போடுறோம். கரெக்டாக இல்லைங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து வெல்டு அடிக்கிறோம். வெல்டு அடிக்கும்போது எஸ்எஸில் பின்னாடி ஒரு கருப்பாக வருது, அதுக்கு பேர் என்ன? பேக் சைடில் ஆக்சிடேஷன். ஏன்னா அதில் இருக்கிற எஸ்எஸில் இருக்கிறது 60லேருந்து 70% இரும்பும் குரோம் நிக்கல்லாம் இருக்குது. நம்ம வெல்டு அடிக்கும்போது 2 எவாப்ரேட் ஆகிடும். அதனால் கரண்ட் கரெக்டாக வரணும். பின்னாடி வரக்கூடாதுன்னு என்ன பண்ணோம்? ஃபர்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணோம். என்ன கேஸ் யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஜிங், ஆர்கான் யூஸ் பண்ணலாம், நைட்ரஜன் கூட யூஸ் பண்ணலாம், அப்படின்னா டேப் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் வெல்டிங் ட்ரைனிங் சென்டரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஜாயின் பண்ணி இன்னையோட 14 நாள் ஆகுது. ஜாயின் பண்ணப்போ எனக்கு அந்த அளவுக்கு வெல்டிங் வரல. இப்போ போக போக எனக்கு கொடுத்த மாஸ்டர்ஸ் அவங்களுடைய ட்ரைனிங்கில் எனக்கு ரொம்ப ப்ராப்பராக எப்படி சேஃப்டியாக எவ்வளோ ப்ராப்பராக வெல்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணுன்றதை எனக்கு என்னுடைய ட்ரைனர் முரளி சார் அண்டு பூபதி சார் 2 பேருமே எனக்கு ரொம்ப பர்சனலாகவும் வெல்டிங்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் எப்படி சொல்கிறது,
டீ ஜாயிண்ட், கார்னர் ஜாயிண்ட், பட் ஜாயிண்ட், இது மாதிரி 304 இதில் பிளேட்டில் 308 L ஃபில்லர் ராடு கொடுத்து எவ்வளோ கேஸ் வைக்கணும், எத்தனை பிளேட்டுக்கு எத்தனை ஃபில்லர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றத கொண்டு A to Z ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்து என்னை ட்ரைன் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்த முதல் நாள்லேருந்து 3ஆவது நாளே கொஞ்சம் ட்ரைன் ஆகிட்டேன். மூணே நாளில் ஒரு வெல்டரை இவங்களால் உருவாக்க முடியும். 14 நாள்ன்றது அதிகம்தான். ஸோ என்னை ஒரு பெஸ்ட்டு வெல்டராக ஆக்கியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் சார், தேங்க்யூ ஆல் டீச்சர்ஸ், தேங்க்யூ இன்ஸ்டியூட். சார் இது எப்படி கேள்விப்பட்டு வந்தீங்க? இது நான் ஹீட் அண்ட் கண்ட்ரோல் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அவங்க ப்ரமோட் பண்ணி என்னை இந்த இன்ஸ்டியூட்டுக்கு அமைச்சிருக்காங்க. என் பேர் வித்யாசாகர். விருதாச்சலத்தில் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கேன். ஹீட் அண்ட் கண்ட்ரோலில் என்னை இங்கே ரெஃபர் பண்ணி ட்ரைனிங் எடுக்க இங்கே ரெஃபர் பண்ணிக்கிறாங்க. இந்த இன்ஸ்டியூட்டோட நேம் அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் வெல்டிங் டெக்னாலஜி. இந்த இன்ஸ்டியூட்டில் ரொம்ப அருமையாக சொல்லித்தராங்க. அதுலேயும் ராஜசேகர் சாரு, பூபதி சாரு, முரளி சாரு இவங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லித்தராங்க. எனக்கு அதிகமாக வெல்டிங் டிக்கு அதிகமாக தெரியாது. இந்த இன்ஸ்டியூட் வந்த பிறகு எனக்கு 3 நாளில் எனக்கு ரொம்ப சூப்பராக எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ டீ ஜாயிண்ட்டு, கார்னர் ஜாயிண்ட்டு, பட் ஜாயிண்ட்டெல்லாம் இப்போ மேலே இப்போ அடிச்சிட்ருக்கேன். சூப்பராக அடிச்சிட்ருக்கேன். இது டைம் ஒரு ½ அன் ஹவர் அப்போ ஆகும். இப்போ ஒரு 17 நிமிஷத்தில் அடிப்பேன், இல்லை 15 நிமிஷத்தில் அடிப்பேன். 3 ஜாயிண்ட்டு கொடுத்தாலும் இப்போ முடிச்சு காட்டுவேன். அந்தளவுக்கு என்னை ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. 3 பேரும் இவங்க 3 பேரும் இல்லைன்னா ட்ரைனப்பாக ஆகிருக்க முடியாது. நான் நல்ல ஒரு இந்த இன்ஸ்டியூட்டில் நல்ல ஒரு ட்ரைனிங் பண்ணுறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஒரு மிஷினுக்கு எத்தனை பேர்? நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா? எத்தனை பேர்? 2 பேர் இருக்கோம் சார். உங்களுக்கு ஏதாவது பிளேட் ஏதாவது கொடுக்குறதுல கம்மியாக இருக்கா? இல்லை சார், பிளேட்லாம் கொடுக்குறதுல இல்லை சார். காத்தால எத்தனை மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் எத்தனை மணிக்கு பண்ணுறீங்க? காலைல 8:30க்கு ஆரம்பிக்கிறாங்க, 5:30க்கு முடிக்கிறாங்க சார். உனக்கு ஏதாவது உட்கார விட்றாங்களா இல்லை கண்டினியூஸ் வெல்டிங் தானா? இல்லை, டீ டைமு ஒரு 15 நிமிஷம் கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராக்டிக்கல் எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக பண்ணுறீங்களா? 8 ஹவர் பண்ணுறோம் சார். 8 ஹவர். ஆமாம். மற்ற இன்ஸ்டியூட்லாம் எப்படி இருக்கும்? மற்ற இன்ஸ்டியூட்ஸ் ஐடியெல்லாம் எவ்வளோ நேரம் பண்ணியிருப்பீங்க? ஐடியில் அதை 7 ஹவர் பண்ணுவோம் சார். மார்னிங், என் பேர் ஷாம் சுந்தர். நான் ஹீட் அண்ட் கண்ட்ரோலில் போனேன், இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூ போன பிறகு எனக்கு டிக் வெல்டிங் சுத்தமாக தெரியாது. அங்கே எனக்கு ரெஃபர் பண்ணி இந்த இன்ஸ்டியூட் அனுப்பிச்சாங்க. இந்த இன்ஸ்டியூட் நேம் அட்வான்ஸ் டெக்னாலஜி வெல்டிங் ஆஃப் இன்ஸ்டியூட். இந்த இதுக்கு அனுப்பிச்சாங்க. என்ன அனுப்பிச்சது சுத்தமாக எனக்கு டார்ச் கூட எனக்கு பிடிச்சது கிடையாது. நான் ஆர்க் வெல்டரு. இங்கே இன்ஸ்டியூட் சேர்த்த பிறகு முரளி சார், பூவி சார், ராஜேஷ் சார் இந்த 3 பேர் எனக்கு 2 நாளில் இந்த வெல்டிங்கை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. டீ ஜாயிண்ட்டு, பட் ஜாயிண்ட்டு, கார்னர் ஜாயிண்ட்டு இது 3மே எனக்கு கொடுத்து சீக்கிரம் நீங்கள் அடித்தா மட்டும் தான் நீ வெல்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரைன் பண்ணாங்க. சீக்கிரம் என்னை எவ்வளோ போஸ்ட் ட்ரைன் பண்ணாங்களோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரைன் பண்ணி என்னை வெல்ட்ராக்கினாங்க. 3 நாளில் நான் வெல்ட்ரானேன். நான் வெல்ட்ரானதுக்கு காரணம் 3 சார் தான். ராஜேஷ் சார், பூவி சார், முரளி சார் 3 பேர் தான் என்னை வெல்ட்ராக்கினாங்க. நான் வெல்ட்ரானதுக்கு காரணம் இவங்க 3 பேர் தான். இந்த 3 ஜாயிண்ட்டும் அடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடிக்க சொல்ல ½ அன் ஹவருக்கு மேலே அதிகமாக அடிப்பேன். இப்போ ஒரு 13 நிமிஷம் 15 நிமிஷத்தில் அடித்து முடிக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் சார் தான். சார் எனக்கு டெய்லியும் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. பிளேட் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பிளேட்டுன்னு சொல்லிட்டு கணக்கு கிடையாது. நம்ம அடிக்கிற அளவுக்கு சார் கொடுத்துட்டே இருக்காங்க பிளேட்டு. சார் பிளேட்டு கொடுக்கறதுனால ஃபில்லர் ஒயரும் எல்லா இன்ஸ்டியூட்லேயும் கம்மியாக தான் கொடுப்பாங்க. நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன். ஐடியில் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பிளேட் சொல்லிட்டு கணக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த இன்ஸ்டியூட்டில் அப்படி கிடையாது. பிளேட் மேலே பிளேட் கொடுத்துட்டே இருக்காங்க. நீ அடிக்க தான் உனக்கு வெல்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சார் எனக்கு பிளேட் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. பிளேட் இவ்வளோ தான் சொல்லிட்டு கொடுக்கல. சார் எனக்கு டெய்லியும் பிளேட் கொடுக்குறாரு. ஃபில்லர் வேறு கணக்கு கிடையாது. ஃபில்லர் வேறு கொடுத்துட்டே இருக்காங்க. நான் பிளேட்டு வாங்கி அடிச்சிருந்தனால தான் நான் சீக்கிரம் வெல்ட்ரானேன் 3 நாளில். சார் பிளேட் கொடுத்துக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். குட் மார்னிங், என்னோடய பேர் சிவராஜ். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். நான் அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் வெல்டிங் டெக்னாலஜியில் இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். ஹீட் அண்ட் கண்ட்ரோல்லேருந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அவங்க என்னை இங்கே ட்ரைனிங் அனுப்பிவிட்டாங்க. எனக்கு டிக் வெல்டிங் என்னென்னு தெரியாது. நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் வெல்டிங் எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போ தான் வந்திருக்கேன்.
நான் வந்து இங்கே வந்தப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே அடிச்சிருந்தேன். டீ ஜாயிண்ட்டு, பட் ஜாயிண்ட்டு, கார்னர் ஜாயிண்ட்டு. இப்போ வந்து 20 நிமிஷம் அடிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து 10 நிமிஷம் அடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வேறு வந்து இங்கே வந்து பிளேட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. நமக்கு எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. 2 ட்ரெயினர் சார் இருக்காங்க. பூவை சார், அவன் முரளி சார் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க. எது தெரியலன்னு கை கொடுத்து கையை நம்ம பிடிச்சி அவங்களே கற்றுக் கொடுப்பாங்க எல்லாமே. வேறு எதனா குறைகள் எதனா இருக்கா? வேறு எதுவும் குறையலாம் இல்லை சார், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஃபுட்டு இங்கே வந்து ஃபுட்டு, அகாமடேஷன், ரூமு எல்லாமே ஃப்ரீ தான். எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே. முன்னாடி வந்து ஹேண்ட் மூமெண்ட் வரவே வராது. ப்ரெஷர்னால எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. இங்கே வந்து மொதல் நாள் கற்றுக் கொடுத்தாங்க, 2ஆம் நாள்லேருந்து பழகிட்டேன். இப்போ நல்லா அடிச்சிட்ருக்கேன். இன்னும் போக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓ, இப்படியே ஃபீஸ் பண்ண போறியா? இன்னும் கொஞ்சம் போதுமா கரண்ட்டு? லைட்டாக கூட்டுங்க சார். லைட்டாக கூட்டுவா? போதுமா? போதும் சார். போ 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 அப்படியே போ, மெதுவாக போ அந்த டேக் வரைக்கும் போ. சார், ஹீட் அண்ட் கண்ட்ரோலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து எனக்கு வந்து டிக் வெல்டிங் ரெஃபர் பண்ணாங்க. அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் வெல்டிங் டெக்னாலஜியில். எனக்கு ஸ்டார்டிங் வரும்போது டிக் வெல்டிங்னால சுத்தமாக என்னென்னே தெரியாது. இப்போ இங்கே வந்து தான் டிக் வெல்டிங்னாலே எனக்கு என்னென்னு தெரியும். அதிலே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு வந்த ஸ்டார்டிங்கில் எனக்கு சுத்தமாக டார்ச், கப் மூமெண்ட் எதுவுமே வரலை. அதுக்கப்புறம் இப்போது ஒரு 4 நாளாக கப் மூமெண்ட்லேருந்து எல்லாமே வந்து எனக்குன்னு தனியாக வந்து ஒரு பூத்து கொடுத்து, ஒரு ட்ரெயினர் கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இன்ஸ்டியூட்டில். நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய எனக்கு பில்லர் ராடு, எக்ஸ்ட்ரா பில்லர் ராடு, எக்ஸ்ட்ரா பிளேட்லேருந்து எல்லாமே கொடுத்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நான் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எனக்கே தெரியுது நான் நல்லா பண்ணுறேன். இப்போது நல்லா டிக் வெல்டிங் அடிக்கிறேன்றது. தேங்க்யூ சார். எனக்கு வந்து முரளி சாரும் பூபதி சாரும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அந்த சமயத்தில் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். கூட வேலை செய்கிறவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர் சர்க்கிளாக சூப்பராக ஜாலியாக இருக்காங்க. நல்லா ஃபன்னாக இருக்குது. வணக்கம், என்னோடய பேர் சிவசங்கர். நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பண்ருட்டி பக்கத்தில் இருக்க புதுப்பாளையம் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரேன். எனக்கு ஹீட் அண்ட் கண்ட்ரோலுங்கிற ஒரு கம்பெனி வந்து வெல்டிங் ட்ரைனிங்காக இங்கே அனுப்பியிருந்தாங்க இந்த இன்ஸ்டியூட்டுக்கு. எனக்கு வந்து அவங்க கொடுத்த ட்ரைனிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. சொல்லப்போனால் நான் யூஸ் பண்ணுற டங்ஷன்லேருந்து, பில்லர் ராடு, பிளேட்லேருந்து எல்லாமே எனக்கு அன்லிமிட்டடாக டைமிங் வச்சு இவ்வளோ குயிக்காக அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சொல்லப்போனால் ரூமு, சாப்பாடு எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியில் பெஸ்ட்டாக பண்ணி தந்துட்டுருக்காங்க. இந்த ட்ரைனிங் நான் வந்ததுக்கப்புறம் நான் மெயினாக கற்றுக்கிறதுனால என்னுடைய ஹேண்ட் மூமெண்ட்லேருந்து நான் டெக்னிக் எப்படி டிக் வெல்டிங்கில் பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. கூட இருக்க ஸ்டாஃப் எல்லாமே நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. மை பெஸ்ட் ட்ரைனிங் ஃபார் माय नेम इज़ शिवम कुमार, माय विलेज झारखंड। मैं फर्स्ट टाइम हीटर कंट्रोल में काम करने के लिए आया हूं सर। और इससे पहले मैं मिग वेल्डिंग मारा हूं और अभी मैं ट्रेनिंग में हूं एडवांस इंस्टीट्यूट वेल्डिंग टेक्नोलॉजी एंड मेरा कंपनी नेम है हीट एंड कंट्रोल। इधर मैं बहुत दिन 14 दिन के ट्रेनिंग में आया हूँ और मेरे बहुत सारे सर लोग सपोर्ट करते हैं। और फर्स्ट टाइम मैं टिक वेल्डिंग का ट्रेनिंग कर रहा हूँ सर। और पहली बात है कि हमको यहाँ पे टिक वेल्डिंग का हमको नॉलेज नहीं था और सर ने हाथ पकड़ के सिखाया, ऐसे करो वैसे करो। कुछ परसेंट हमको आया है काम करने का और कुछ काम अभी बचा हुआ है जो अभी कंप्लीट नहीं हुआ है। थैंक यू सर। पुराना कितना टाइम का एक जॉइंट करके अभी कितना टाइम हो गया? अभी मैं फर्स्ट टाइम जब ज्वाइन किया था तो ज़्यादा समय लेता था। कितना टाइम? 1 घंटा, आधा घंटा? आधा घंटा मैक्सिमम आधा घंटा लेता था। अभी 10 मिनट्स 50 मिनट्स में कंप्लीट करता हूँ सर जॉब को। ओके। साहब हाथ में हाथ पकड़ने के लिए तुम्हारा क्या फियर हो गया? हाँ, विभूति सर और मुरली सर भी हमको बहुत बड़ा सपोर्ट किए हैं सर। ऐसे करो और हाथ पकड़ के भी सिखाए हैं। इसके लिए बहुत बहुत धन्यवाद। थैंक यू सर। थैंक यू सर। हाँ, खाना फैसिलिटी सब बहुत अच्छे मिला हमको। ऐसा कभी हम सोचे भी नहीं थे कि ऐसा इंस्टीट्यूट हमको मिलेगा, लेकिन फ़र्स्ट टाइम हमको बहुत अच्छा से ट्रीटमेंट हुआ
और सबका सपोर्ट हमको मिला। और मैं तो 14 बैच में सिंगल में हिंदी वाला हूँ और बाकी का बहुत सारा हमारा सपोर्ट मिला और बहुत सारा एंजॉय किया। मैं हमारा फ्रेंड भी बहुत सारा एंजॉय किया करते रहते हैं और रूम में कोई भी प्रॉब्लम नहीं रहता है सर। हिंदी में पूरा टीचर बात हाँ, हिंदी में पूरा टीचर बात करते रहते हैं, ऐसे करो पूरा समझाते हैं हमको। तुम्हारा क्वेश्चन का पूरा सुनना पड़ रहा है टीचर के लिए, पूरा आंसर बराबर आता है, आंसर पूरा बराबर आता है सर। ये टीचर तुम्हारे पास क्वेश्चन करके ये नहीं झगड़ा किया? नो सर, कभी झगड़ा की बात नहीं है सर। ऐसे कि हमारा पेरेंट्स जैसा ही हमको सिखाए हैं सर। डेली कितना थोड़ा पीस दिया ज़्यादा पीस दिया ट्रेनिंग के लिए लेने के लिए? अभी थोड़ा हमको मिला। नहीं, वो पीस ज़्यादा दिया चौड़ा दिया वेल्डिंग ट्रेनिंग लेने के लिए, ज़्यादा सीखने के लिए ज़्यादा मिला सर। ज़्यादा मिला सर। हाँ, पट्टा ज़्यादा, ये जॉब हमको बहुत ज़्यादा मिला। कंपनी के थ्रू आया था, पिलर वायर और सारा चीज़ हमारा कंपनी सब प्रोवाइड किया था। उसके लिए मैं बहुत सारा ट्रेनिंग ले रहा हूँ सर। सुबह मीटिंग कर रहे हैं, शाम को मीटिंग कर रहे हैं। मीटिंग यूज़ है या यूज़ नहीं? मीटिंग है सर। सो मॉर्निंग में मीटिंग हमेशा होता है, इवनिंग में भी मीटिंग होता है और सारा चीज़ का नॉलेज हम लोग को सर बताते रहते हैं। ऐसे करो, हाँ ऐसे करो, पिलर ऐसा लो, कौन सा जॉब में कौन सा पिलर लगता है, कौन सा क्या कितना एम्पियर रखना है, कितना क्या करना, मशीन का टेम्परेचर हमेशा बताते रहते हैं। कौन सा थिकनेस में, कौन सा पिलर में कौन सा आपको करंट रखना है, कैसे टॉर्च को मूवमेंट करना है, कैसे पिलर को पकड़ना है, सारा चीज़ हम भगवती सर, मुरली सर। नॉर्थ पे हम नया आदमी आ रहा है, फ्रेश आदमी आ रहा है। हाँ, इधर से कैसा है ट्रेनिंग बोलो एक लाइन पे? बहुत अच्छा है सर। ऐसे हम तो नहीं सोचे थे कि हमको ऐसा ट्रेनिंग हमको मिलेगा। थैंक यू सर। इंस्टीट्यूट में कैसा है सेफ्टी? बहुत बड़ा बहुत अच्छा सेफ्टी है। गगल्स, ग्लव्स, हैंड स्लिप, सारा चीज़ का सेफ्टी हमारा मिला हुआ है। सब सामान नया वाला पुराना वाला? सब नया मशीन सर। टिक सीट है बराबर? हाँ बराबर, हमारा टेंशन वंशन सब बराबर हमको नया मिलते रहता है। पूरा नया वाला दे दो ना? हाँ यस, पूरा कपड़ा, कोई प्रॉब्लम नहीं? कोई चीज़ का प्रॉब्लम नहीं है सर। रूम का भी कोई सेफ्टी वूटी सब है, क्लीन भी मिलते रहता है हमेशा और भी सब ठीक है सर। थैंक यू सर। சார் வணக்கம் சார், என்னோடய நேம் தமிழ்செல்வன், வேளாங்கண்ணிலேருந்து வரேன், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்கு. நான் அதுக்கு முன்னாடி மிக் வெல்டராக இருந்தேன். 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஐடிஐ வெல்டரு. இப்போது டிக்கில் ஹீட் அண்ட் கண்ட்ரோல் கம்பெனிக்கு இன்டர்வியூ ஜாயின் பண்ணியிருந்தேன். டிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இந்த இன்ஸ்டியூட்டுக்கு எனக்கு ட்ரைனிங்காக அனுப்பிச்சிருந்தாங்க. இன்ஸ்டியூட் நேம் வந்து அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் வெல்டிங் டெக்னாலஜி. இப்போ எனக்கு ஸ்டார்டிங் வந்த புதுசில் டிக் வெல்டிங் எதுவுமே தெரியாது, டார்ச்சை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது கூட எனக்கு தெரியாது. சார் வந்து பூபதி சார், முரளி சார் வந்து எனக்கு கூடவே இருந்து கையை பிடிச்சி எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க நல்லா. ஸ்டார்டிங் ஒரு 2 டேஸ்க்கு எந்த பர்ஃபார்மன்ஸும் எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்ப திணறிட்டு இருந்து கஷ்டப்பட்டுருந்தேன். இப்போது எனக்கு 13 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன். டீ ஜாயிண்ட்டு, பட் ஜாயிண்ட்டு, கார்னர் ஜாயிண்ட்டு எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு 40 நிமிஷத்துலேருந்து அதிகமாக அவ்வளோ டைம் ஆச்சு. இப்போ எனக்கு நான் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் பண்ணியிருக்கேன். தனியாக என்னால் ஒர்க் பண்ண முடியும் சார், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல். கான்ஃபிடென்ட் நல்லா இருக்குது. செட்டிங் எல்லாம் கரண்ட் செட்டிங்கு எப்படி டார்ச்சை ஹேண்டில் பண்ணணும், பிளேட்டை எப்படி ஃபிட்டப் பண்ணணும், எல்லாமே கப் மூவ்மெண்ட் எப்படி பண்ணணும் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் தனியாக ஒரு மிஷினை கொடுத்து என்னால் ஒர்க் பண்ண சொன்னீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுவேன். என்னால் 15 நாளில் இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். கம்பெனிக்கு ரொம்ப நன்றி. இங்கே டெய்லி உங்களை ஒன்று கேட்பாங்கள்ல, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு, அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? டைம் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை நான் இதுக்கு முன்னாடி நிறையா வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ணிக்கணுன்றதை இன்ஸ்டியூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் தான் ரொம்ப வேல்யூ. ஆமாம் சார், தேங்க்யூ. ஃபுட்டு, அக்காமடேஷன், இன்ஸ்டியூட்டில் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. சேஃப்டிக்காக என்னென்ன இது கொடுத்தாங்க? சேஃப்டி ஷூ, ஹேண்ட் ஸ்லீவு, காகல்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எதுவும் தேவைன்னா கூட கேட்டு வாங்கி சொல்லியிருக்காங்க. எதுவும் சேஃப்டி யூஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொழிலுக்கு வர்றவங்களுக்கு பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
டிக் வெல்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபீல்டு, ஒர்க் பண்ணால் எதிர்காலத்தில் நல்லா இருக்கலாம். இல்லை உங்களை நண்பர்கள் யாராவது வராங்க இங்கே படிக்கணும்னு வராங்க, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு? வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் ஸ்ரீகவுளம் வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா வாங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சார் இன்ஸ்டியூட் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணி அனுபவத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களோட ஏதோ இன்ஸ்டியூட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், இன்ஸ்டியூட்டுக்கு போனோம் அதனால் எனக்கு ஒரு எதிர்காலம் கிடச்சிது, ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு நல்ல நிலமையில் நான் இருக்கேன்ற மாதிரி ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. சரி, இப்போ 8 மணி நேரம் இங்கே கண்டினியூஸாக நிற்க வச்சு வெல்டிங் அடிக்க சொல்கிறாங்களே, அதனால் உங்களுக்கு கோவம் வரலையா? அப்படிலாம் இல்லை சார், எனக்கு வெல்டிங் மேலே டிக் வெல்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால தான் சார் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே. உனக்கு சொல்லித்தர டீச்சர்ஸ் மேலே கோவமாக சொல்லி கொடுத்தா கோவம் வருமா இல்லை அமைதியாக? இல்லை சார், டீச்சர்ஸ்லாம் நல்லா கோவமாக சொல்லி கொடுத்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வேலை டிக்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நான் பொறுமையாக கற்றுக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க சொல்லிக் கொடுக்குற விதமும் நல்லாயிருக்கு. கோவமாக சொல்லி கொடுத்தாலும் அவங்க அதுக்கான எதுக்காக கோவமாக சொல்லி கொடுக்குறாங்கன்றது எனக்கு புரியுது. என்னோடய முன்னேற்றத்துக்காக அவங்க இப்போ சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். டெய்லி மார்னிங் மீட்டிங்கில் சொல்கிறோம்ல இது தப்பு இது தப்புன்னு, அப்போலாம் உங்களுக்கு கோவம் வரலையா? இல்லை சார், நாங்கள் எங்கள் முன்னேற்றத்துக்காக தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, எங்களை ட்ரெயின் பண்ணணுன்றதுக்காக சொல்லிக் கொடுக்குறாங்கன்றது புரிஞ்சுக்கிறேன் சார். நான் இப்போ தியரிட்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குற பேராமீட்டர்லாம் இங்கே யூஸ் ஆகுதா? யூஸ் ஆகுதுங்க சார். ஓகே, டார்ச் ஆங்கிள் ஃபில்லர் ராட் எல்லாம் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக வருதுங்க. மெட்டீரியல்லாம் நல்லா கொடுக்குறாங்க. தாராளமாக எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ நம்மளோட நாங்கள் எவ்வளோ அலுப்புப்படாமல் எடுத்து யூஸ் பண்ணணுன்ற அளவுக்கு கொடுக்குறாங்க. எங்களால் யூஸ் பண்ண முடியல சார், அவங்க அவ்வளோ அந்தளவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ தமிழ் தவிர மற்ற மொழிக்காரங்க வந்து கற்றுக்குறாங்க, எப்படி இருக்கு? இல்லைங்க சார், எல்லாமே இந்தியாவுலேருந்து தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் மற்ற மொழியெல்லாம் கேட்குறாங்களா, சொல்லி கொடுக்குறாங்களான்னு கேட்குறாங்க. சொல்லி கொடுக்குறாங்க சார். ஹிந்தி இங்கிலீஷு சொல்லி ஹிந்தியில் இருக்கிறவங்களும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா தான் ஒர்க் பண்ணுறாங்க. நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம், அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. சார் நாங்கள் வந்து 14 பேரில் நாங்கள் 14 பேர் எப்படி சார் வேலை செஞ்சோம்? சின்ன சின்ன குறைகள் இருக்குது. அது போக ஃபஸ்ட்டு இப்போ தானே எல்லாமே டிக் வெல்டிங் இப்போ 14 பேரும் ஃப்ரெஷ்ஷு இது தான். இனிமேல் 2-3 பேர் தான் இதுவாக இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வருவீங்க ஃப்யூச்சரில், புரியுதா? இன்னும் இதோட முடியல உங்களுது. இன்னும் அங்கே போனீங்கன்னா திக்னஸ் வேரியேஷன் திக்னஸ் இருக்கும், பைப் இருக்கும். இந்த பைப்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி அதிகம். இப்போ பிளேட் என்னும்போது அது ஒரு கேட்டகரியாக இருக்கும், பைப் இதுன்னு போகும்போது அது ஒரு கேட்டகரி. அதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் டார்ச் ஆங்கிள் எஸ்எஸ் மெட்டீரியல்னும் போது ஃபாஸ்ட்டு தான், ஸ்லோ கிடையாது, புரியுதுங்களா? டங்ஷன் டாடு ஷார்ப் இல்லாமல் வெல்டிங்கே பண்ணக்கூடாது. டிக் ப்ராசஸில் அதுதான் மெயின். வேறு என்ன விஜயசாகர்? எதுவும் இல்லை. சார், இப்போ நாங்கள் வெல்டிங் அடிக்கும் போதே நீங்கள் பார்த்துட்டு இந்த ஆங்கிலம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எங்களுக்கு சொல்லி தரீங்க, ஓகே. ஆனால் பட் நாங்கள் திருப்பி அந்த தப்பு பண்ணும்போது நீங்கள் அதை எங்களுக்கு கெயின் பண்ணி கொண்டு வரீங்க, அதுவே எங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சார். அப்புறம் வேறு என்ன? शिवम बोलो बात करो अच्छी बोलो तमिल में बोलो बोलो सर நீங்கள் தமிழ் நீங்கள் சொல்லி கொடுத்தா நாங்கள் எவ்வளோ சார் ட்ரெயின் ஆகிருக்கோம்? இப்போ 70% ஆகிருக்கீங்க, இன்னும் 30% இருக்குது. சின்ன சின்ன இது இப்போ ஸ்டார்டிங் எண்டிங் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதேமாரி ஃபில்லர் ஒயரு பால் இதில் வரக்கூடாது. நீங்கள் சொல்லி திருப்பி சொல்லி கொடுக்குறீங்களா சார்? உங்களுக்கு எதாவது கஷ்டமாகுதா? அதெல்லாம் எதுவும் கஷ்டமே கிடையாது. என்னுடைய ஜாபே அதுதானே. என்னோடய வாய்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, மூஞ்ச காட்டுவாங்க. அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது, புரியுதுங்களா? என்னுடைய கடமை என்னவோ அதை நம்ம செய்யணும். பசங்கிட்டே சொல்லுவேன் நான், என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குரல், அதனால் நான் கோவமாக பேசலன்னு நினைக்காதீங்கன்னு எதையும் இது போல்டாகவும் சொல்லுவேன் நான். मैं थोड़ा सा हिंदी में बोलूँगा, आप थोड़ा सा ट्रांसलेशन कर दीजिए। कैसा बोलना है? मैं बोले सर, जब मैं स्टार्टिंग में आया था तो मेरे को टिक का नॉलेज थोड़ा भी नहीं था, जीरो। मैं अभी काम कर रहा हूँ सर। अभी क्या हाल है मेरा जॉब का? வந்த புதுசுல இருந்து
ஒன்றுமே தெரியாது, அதனால ஜீரோவில் இருந்தார். இப்போ வந்து பண்ணுறேன் எப்படி இருக்கேன் அவர் ஒப்பீனியன் கேட்குறாரு உங்களுக்கு. அதான் சார், ஹிந்தியில் எப்படி சார் சொல்கிறது? சொல்லு, தமிழ்லேயே சொல்லு. தமிழ்லேயே யுவர் ப்ராப்ளம் में फिलर वाइल फीडिंग है ना, देयर में प्रॉब्लम, बट हैंड मूवमेंट, टॉर्च एंगल, एवरीथिंग पक्का. फिलर वाइल फीडिंग ओनली प्रॉब्लम, यू कैन करेक्ट. अच्छा, फिलर वेट बराबर फीड करके बोल रहे हैं, टॉर्च एंगल बराबर है, वेल्डिंग का देखने के मूवमेंट पक्का है, फीडिंग का प्रॉब्लम है. हाँ वही ना, ये हाथ के लिए ना ये फीड करके ना बराबर मूव करके अच्छा आता है, बराबर मूव करके बाल आ रहा है, बाल आ गया मोटा आ रहा है, करेक्ट नो, बाल आ गया मोटा आता है, ये बोल रहे हैं साहब. फिलर वेट बिल्डिंग थोड़ा इंप्रूव करने के लिए स्टार्टिंग में कुछ भी नहीं, अभी इंप्रूव हो गया. मतलब बट कुछ पक्का नहीं, ऐसा 100% नहीं, 100% नहीं मांग रहा सर. कुछ ऐसा काम किए हैं कि अभी तक कुछ मेरे को हासिल हुआ है सर. हाँ तुम्हारा अच्छा इंप्रूव हो गया. मतलब काम में आया है कि नहीं, टिक वेल्डिंग में कुछ इंक्रूवमेंट? टिक वेल्डिंग आ रहा है ना, बराबर है. करंट सेटिंग मालूम, टंक्शन ग्राइंडिंग मालूम, कैसा वेल्डिंग करके मालूम, कप मूवमेंट मालूम, करेक्ट नो. अकेला फिलर आर्ट फीडिंग के प्रॉब्लम बस, बाकी पूरा अच्छा है ना. एक ही प्रॉब्लम, ये प्रॉब्लम. ओके सर, थैंक यू. थैंक यू सर. थैंक यू सर. थैंक यू सर. என் பேர் செல்வி. நான் அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் வெல்டிங் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறேன். கிட்ட 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் நான். இங்கே வந்து வெல்டிங் கோர்ஸு, ஆர்க் வெல்டிங், டிக் வெல்டிங், மிக் வெல்டிங்கு எல்லா கோர்ஸும் சொல்லித்தரோம். பிரேசிங்கு, வெல்டருக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் டைம் கோர்ஸும் பண்ணுறோம். இன்ஜினியருக்கு ஏற்ற மாதிரி டிப்ளமோ கோர்ஸும் நாங்கள் பண்ணுறோம். அவங்க எங்கள் ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணுறோம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையின்றி வாழ்ந்துடு. இதுதான் எங்களுடைய நிர்வாகத்தினுடைய பயிற்சி வகுப்பினுடைய மெயின் குறிக்கோள். இந்த குறிக்கோள் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய தொழில் இருக்கும்போது ஏன் வெல்டிங் கற்றுக்கணும்? வெல்டிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து வெல்டிங் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஃபீல்ட். இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சாதாரண வெல்டிங் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கி பில்டிங் கட்டுறதுலேருந்து, கப்பல் கட்டுறதுலேருந்து, ஏரோப்ளைன் கட்டுறதுலேருந்து, பைப் வெல்டிங் கேஸ் பண்ணுறதுலேருந்தும், கேஸ் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுலேருந்தும், பிரிட்ஜு கட்டுறதுனாலும், உங்களுக்கு எந்த ஒரு பொருள் செய்யணாலும் வெல்டிங் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெல்டிங் இருக்கும். வெல்டிங்னா எல்லாம் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. நிறைய வெல்டிங், ஆர்க் வெல்டிங் இருக்குது, மிக் வெல்டிங் இருக்குது, டிக் வெல்டிங் இருக்குது, அது இல்லாமல் லேசர் வெல்டிங் இருக்குது, பிரேசிங் இருக்குது, கேஸ் பிரேசிங் இருக்குது, இண்டக்ஷன் பிரேசிங் இருக்குது. அது இல்லாமல் வேறு என்ன, சீம் வெல்டிங் இருக்குது, ஸ்பாட் வெல்டிங் இருக்குது. இதில் வந்து நிறைய விதமான உலோகங்கள், எம்எஸ் இருக்குது, எஸ்எஸ் இருக்குது, அலுமினியம் இருக்குது, காப்பர் இருக்குது, காப்பர் அலாய்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் அலாய்ஸ். இன்றைக்கி வெல்டிங் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாதுங்க. இந்த ட்ரைனிங் பண்ணுறதுக்கோசம் இந்த இன்ஸ்டியூட் வந்து தொடங்கி இந்த வருஷத்தோட 25 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 25 வருஷம் எங்கள் சேவையில் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 45,000-50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போயிருக்காங்க. இன்ஜினியரும் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6,000-8,000 இன்ஜினியர்ஸ் வெளியில் போயிருக்காங்க. ஏன் இது பண்ணுறதால என்னென்னா, இது முழுக்க முழுக்க எங்கள் தனியாரில் நடத்தப்படுற ஒரு நிர்வாகம். இதுக்கும் நார்மலாக இருக்கிற வெல்டிங்கோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோ ஐடிக்கும் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கே படிச்சுட்டு வேலைக்கு போனோன்னா அப்ரண்டிஸ்ன்னு ஒன்று பண்ணுவீங்க, இல்லைன்னா நேப்னு ஒன்று மூலயமா பண்ணுவீங்க. எங்கே போனாலும் என்ன நடக்கும்னா, உங்களுடைய ஒன்லி உங்களுடைய ஹெல்ப்பராகவோ இல்லை வெல்டு பண்ணுறவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நேராக வந்து வெல்டிங் பண்ணுறதுக்கே போகலாம். ஏன் அந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஃபுல் டைம் ப்ராக்டிக்கல், ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன தேவையோ அந்தந்த கம்பெனிக்கு தேவையான மாதிரி நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம். அந்த ட்ரைனிங்கில் என்ன வேறுபாடு இருக்கும்? நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் போகிறீங்க, இல்லை ஒரு ஃப்ரேம் பண்ணுற கம்பெனினா ஒரு ராயல் என்ஃபீல்டோ, எமாகாவோ, இல்லை டிவிஎஸ் கம்பெனி, அந்த மாதிரி பைக் பண்ணுற கம்பெனிக்கு போகிறீங்கன்னா அதுக்கு உண்டான வெல்டிங் மட்டும்தான் கற்று தருவோம். அதே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹெவி ஃபேப்ரிகேஷன், கேட்டர்பில்லரோ, கமாட்ஸோவோ, இல்லை ஜேசிபி அந்த மாதிரிக்கு போகிறீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ரே வெல்டிங். அதே நீங்கள் கப்பலுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி யூடி வெல்டிங். எல்லாமே ஒரே மிக் வெல்டிங் தான், பட் ட்ரைனிங் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு உண்டான டைம் ஃபேக்ட் இருக்கும்.
மினிமம் மிக் வெல்டிங் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு வாரம் 5 நாள் 5 நாள் காத்தால 9லேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் ப்ராக்டிக்கல் கம்பல்சரி இருக்கும், தியரியும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் டிக் வெல்டிங் எடுத்தாலும் அதே மாதிரி தான். டிக் வெல்டிங் நிறைய பேர் நினைக்கிறாங்க வெறும்னே நார்மல் எம்எஸ் மட்டும் கிடையாது. எம்எஸ்சில் பைப் இருக்குது, எஸ்எஸ் எடுத்துகிட்டா ஷீட் மெட்டல் இருக்குது, அதுலேயும் வந்து பெல்லோஸ் இருக்குது. இன்றைக்கி வர சின்ன சின்ன திக்னஸ் வெல்ட் அடிக்கணும்னா ஸ்பெஷல் மிஷின் வேணும். நம்மக்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸ் இருக்குது. நம்ம ட்ரைனர்ஸ் வந்து அது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி மெயினாக திக்னஸ் கம்மியான ஷீட்டு வெல்ட் அடிக்கும்போது வளைஞ்சிரும், அது வளையக்கூடாது. ப்ளூ கலர் வரக்கூடாது. வெல்ட் அடித்தா எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் கிரைண்டிங் பண்ணக்கூடாது, பஃபிங் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அவங்கவுங்க நீட்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட ட்ரைனிங் இருக்குது. இந்த ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம வந்து முதல்ல கேட்குறது எந்த கம்பெனிக்காரங்களும் உங்களுக்கு என்ன மாதிரி உங்கள் டெக்னீஷியனை ட்ரெயின் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நீட்ஸ் தெரிஞ்சால் நம்ம பண்ண முடியும். அவங்க நீட்ஸ் என்னான்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரைனிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வெல்டரை குவாலிஃபிகேஷன் பண்ணுறோம். குவாலிஃபிகேஷன்றது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா வெல்டிங் எப்படி நீங்கள் வந்து ஓட்டுநர் பயிற்சிக்கு வந்து முதல்ல டிரைவிங் ஸ்கூல் போய் கற்றுக்கிட்டு லைசன்ஸ்ன்றது ஒரு அத்தாரிட்டி, அந்த அத்தாரிட்டி மாதிரி நம்ம ஒரு சர்டிஃபிகேஷன் தரோம். அந்த சர்டிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் தரோம், யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் தரோம், அதே மாதிரி டின் ஸ்டாண்டர்டில் தரோம். அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்டாண்டர்டில் தரோம். அந்த ஸ்டாண்டர்ட் கொடுக்கும்போது அந்த நிர்வாகத்துக்கு என்ன வேணுமோ அது பண்ணலாம். அவங்களுக்கு என்ன மெட்டல், என்ன பொசிஷன், எந்த மாதிரி இது தெரிஞ்சாதான் அந்த வெல்டர் வந்து ஃபுல்ஃபில் வெல்டர்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் வெல்டு பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு எங்கே போனாலும் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கூட நீங்கள் டெஸ்ட் அடித்தாகணும். டெஸ்ட்டுன்றது உங்கள் கைத்தொழிலில் நிர்ணயிக்கிறதுக்கு உண்டான ஒரு சர்டிஃபிகேட், ஆத்தென்டிகேஷன். அந்த டெஸ்ட் அந்தந்த கம்பெனி ஒன்று வைப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா எங்கள் நிர்வாகத்தில் வந்து எங்களுடைய டைரக்டர் இல்லை, ஸ்ரீதர் சார் இருக்கார். அவர் வந்து இப்போ வெளியில் இருக்காங்க. நான் மிஸ்டர் முரளி சாரும் இங்கே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பூபதி சார் இருக்காங்க. எல்லாருமே வெரி குட் எக்ஸ்போசர். ஸோ அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ முரளி சார் அவர்கள் பேசுவார். குட் மார்னிங். என் பேர் முரளிதாஸ். நான் 14 இயர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் வெல்டிங் டெக்னாலஜி. 2 இயர்ஸ் ஃபாரினில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது 4 இயர்ஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து 14 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். எல்லா விதமான ட்ரைனிங்கும் இங்கே நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். எல்லா மெட்டீரியலும் இங்கே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ப்ராசஸும் ஆர்க் வெல்டிங், மிக் வெல்டிங், டிக் வெல்டிங், கேஸ் வெல்டிங், கேஸ் கட்டிங், லேசர் வெல்டிங், எல்லா வெல்டிங்கும் இங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு வெல்டராக நாங்கள் இங்கேருந்து அனுப்பிச்சி விட்றோம். நாங்கள் 1 வீக்கில் எல்லா வெல்டரையும் ஃப்ரெஷ்ஷாக வரவங்கள ட்ரைன் பண்ணி அனுப்புகிறோம். நாங்கள் அப்படி சரியில்லைன்னா ஒரு 2-3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இங்கே மெயின் 9 to 5:30 வரலும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் தான். தியரிட்டிக்கல் அவங்களுக்கு ஒரு 10% தெரிஞ்சால் போதும். கம்பெனிக்கு ஏற்ற மாரி கன்சல்டன்சி நாங்கள் பண்ணுறோம். இன்னும் வெல்டிங் ப்ராப்ளம் எதனா இருந்தாலும் அதை போய் நாங்கள் க்யூர் பண்ணிட்டும் வரோம். அதுமாரி ரோபோ இதுலேயும் அந்த லைன்லேயும் போயிட்டு நாங்கள் எல்லா கம்பெனிக்கு எது எது ப்ராப்ளம் இருக்கோ எல்லாமே நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். இது வரைக்கும் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க? இது 30,000 மேலே நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். எந்தெந்த நாடுகள்லாம் அந்த வெல்டிங் வேலை இருக்குது? எல்லா நாட்டிலும் சிங்கப்பூர் இருக்குது, சவுதி இருக்குது, ஆஸ்திரேலியா, கனடா, எல்லா இதுலேயும் வெல்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அதுமாதிரி இங்கே ட்ரைனிங்கும் வராங்க. அதுமாரி சவுதியிலேருந்தும் வந்திருக்காங்க. இது வரைக்கும் 3-4 பேட்ச் நாங்கள் எடுத்திருக்கோம். பஸ் பார் எல்லாமே நாங்கள் ஹெவி திக்னஸ் இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறது, அலுமினியம், காப்பர் எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். நிறைய கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க சார். இந்தன்னு சொல்ல முடியாது. இப்போ மாலத்தீவுலாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய சர்டிஃபிகேஷன் ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ரெகுலராக அந்த மாலத்தீவுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு ட்ரைனிங் பண்ணுறோம். ஓகே, இப்போ எங்களோட பூபதி சார் வந்து இந்த பேட்ச் வந்து ஒரு ட்ரெயினராக இருக்காங்க. அவர் வந்து ஃபாரின்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஒர்க் பண்ணதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார். இந்த பேட்சில் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ட்ரெயின் பண்ணார்னு அவர் சொல்லுவார். குட் மார்னிங். என் பேர் பூபதி. சொந்த ஊர் வந்து கல்பாக்கம். கல்பாக்கம் தான் வரேன். நான் வந்து 15 நாள் ஆகும் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து. இங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து தரமான வெல்டிங்கை ட்ரெயின் பண்ணி தரோம். எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும்
மனஸ்தாபம் இல்லாமல் நல்லா அழகாக பண்ணித்தராரு சார் ராஜேந்திரன் சார். இந்த இன்ஸ்டியூட்டு திருகம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்குது. அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி வெல்டிங். நான் ஃபாரினில் ஒரு 15 ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே வெல்டிங் அதே தரத்துக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் வெல்டிங்கு இங்கே பயிற்சி அளிக்கிறோம். எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்கேருந்து ட்ரெயின் பண்ணி வெளியில் அனுப்பும்போது தரமான கம்பெனிகளுக்கு போனால் செலக்ட் ஆகும். பாஸ் ஆகிற திறமை இந்த இன்ஸ்டியூட்டில் இங்கே அளிக்கப்படுகிறது. எங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எந்த மொழியாக இருந்தாலும் கற்றுக் கொடுப்போம். அந்த தாய்மொழியிலேயே நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இந்த மொழி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேஸ் வெல்டிங் சொல்லி தர மாட்டாங்க. என்கிட்ட இப்போ கேஸ் வெல்டிங் ரெகுலராக போயிட்டுருக்கு. கேஸ் கட்டிங் போகுது. ஏன்னா இப்போ கூட கனடா போகிறதுக்கு ஒருத்தர் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆன்லைன் வீடியோவிலேயே அவங்க இன்டர்வியூ நடத்துகிறாங்க. அதுக்கும் ஃபெசிலிட்டி இருந்தாலும் நீங்கள் நேராக எங்களை அப்ரோச் பண்ணலாம். தேவையான அளவுக்கு நாங்கள் ட்ரெயின் எங்களுக்கு வந்து வேணும்ல. ஒன்றும் தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் ஒன்றுமே வேலையே தெரியாதனாலும் அவங்களையும் கொடுத்தாலும் நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுப்போம். அது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுத்துக்கும். ஏன்னா எங்ககிட்ட மெயின் என்னென்னா நாங்கள் வர வெல்டர்கிட்ட டைம்ன்ற ஒரு ஃபேக்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த டைமுக்குள்ளே இதை முடிக்கணும். அந்த டைம் லேட்டானால் எங்களுடைய காஸ்ட் அதிகமாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அவருக்கோசம் ஒரு ட்ரெயினர், அவருக்கோசம் ஒரு மிஷின், அதுக்குண்டான ஃபில்லர் மெட்டீரியல் தர்றதால எங்களுக்கு வந்து அதிகமாக செலவாகுது. அதை பற்றிக்கு இல்லை. எங்களுடைய குவாலிட்டி ஆஃப் வெல்டிங் அப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணித்தர முடியும். நம்ம இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் பண்ணும்போது பிளேட்டும் ட்ரைனிங் பண்ணித்தரோம். பிளேட்டு பார்த்திங்கன்னா மினிமம் 0.8லேருந்து மேக்ஸிமம் 50 mm வரைக்கும் திக்னஸ் வரைக்கும் உண்டான எல்லா ட்ரைனிங் டவுன் ஹேண்ட், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஓவர்ஹெட் எல்லாமே பண்ணித்தரோம். ஏன் 50 mm கேட்டிங்கன்னா டபுள் வி குரு, சிங்கிள் வி குரு, டபுள் ஜே குரு இதெல்லாம் எடுக்கணும். இதுக்கு பேர் எக்ஸ்ரே ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 mm கீழே இருக்கிறதெல்லாம் நான் எக்ஸ்ரே தான் பண்ணுவோம். இதெல்லாம் எக்ஸ்ரே ஜாயிண்ட். அதே மாதிரி பைப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மினிமம் 1/2 inch டியூப், அதில் இருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் 80லேருந்து 120 ஷெட்யூல் வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப திக்னஸ் அதிகம். அதே மாதிரி அது பண்ணும்போது ரொம்ப கிரிட்டிக்கல். இருக்கிறதுலே பெரிய பைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சின்ன பைப் படிக்கிறது கஷ்டம். இதெல்லாம் எக்ஸ்ரே பாஸ் ஆனால் தான் அவங்க வெல்டர்ன்னு சொல்கிறது. அந்த ட்ரைனிங்கை நம்ம தரோம். ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் எல்லாமே பண்ணலாம். என்ன மாதிரி வேணுமோ பண்ணலாம். அலுமினியம் பண்ணலாம், அலுமினியம் பைப் பண்ணலாம், எஸ்எஸ் பைப் பண்ணலாம், காப்பர் பைப் பண்ணலாம். காப்பரில் வந்து நீங்கள் வித் ஃபர்ஜிங், வித்தவுட் ஃபர்ஜிங் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ.